மரணத்தை மீறிய அவதாரம் மற்றும் கிரியா யோகாவை உலகிற்கு தந்த மகான் அவரைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். முதல் ஆளா யார் போறா தெரியுமா? பைரவர் போறாரு. பைரவர் கூட யார் போறா தெரியுமா? அப்பா சறுக்குது பாத்து வாங்க. வே டு பாபாஜி கேவ். சங்கரம் லோக சங்கரம். பொதுவாக அந்த உலகத்துல கடவுள் பார்த்தீங்கன்னா பல அவதாரங்களை எடுத்திருக்காங்க. அந்த அவதாரம்ங்கிற பேரை தனக்கே சொந்தமா வச்சிருக்கிற மகா அவதார் பாபாஜி குகைக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். பாபா கேவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்ரிநாத்ல இருந்து தான் போனோம். அன்னைக்கு ஃபுல் டே டிராவல் தான். குக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், டிரைவர் 3வது இடத்துக்கு போறதுக்கு பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு. அது பாபா கேவுக்கு தான். அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் கொடுத்து தான் அவரை வண்டி ஓட்டவே சொன்னோம். ஆர்ஹாத்தில் போய் ரூம் போட்டுட்டோங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா பாபா கேவ்ல ரஜினிகாந்த் வந்து போன ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி துவாரகாத்துலேருந்து குக்குச்சீனாக்கு நாங்கள் ஜீப்பில் ட்ராவல் பண்ணோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மகா அவதார் பாபாஜி கேவுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாத்தில் வந்து தங்கியிருந்தோம். அங்கேருந்து 20 கிலோமீட்டர் வந்து ஜீப்பில் வந்திருக்கோம். 2 ஜீப் பிடிச்சோம். ஜீப்பில் வந்துட்டு இப்போ இங்கேருந்து பார்த்தா மகா அவதார் பாபாஜி கேவ்னே உங்களுக்கு வந்து ரூட் போட்டிருக்கோம். இதில் வந்து 2 ரூட் இருக்கு. இங்கே ஒரு ரூட் இருக்கு, இங்கே ஒரு ரூட் இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக ஏறிடும். நம்மளால ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாம் ஏறிட முடியும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ரூட்டு. ஸோ அந்த பக்கம் போகலை, நம்ம இந்த பக்கம் தான் ஏற போகிறோம். நாங்கள் மொத்தம் 15 பேர். இங்கே கிளைமேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக தான் இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் சாக்ஸ், க்ளவுஸு, ஜெர்கின் எல்லாமே போட்டுக்கிட்டு தான் மேலே ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மகா அவதார் பாபாஜிக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். ஏற ஆரம்பிச்சாச்சு. மகாவதார் பாபாஜி கேவ் எங்க இருக்கு அப்படின்னா குக்குச்சீனால இருக்கு. அங்க இருந்து தான் அந்த அடிவாரத்துல இருந்து இப்ப மேல நடந்து போகிறோம். அதுக்கு மேல கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா பாண்டவர் கோழி இருக்கு. மேல நடக்கிறதுக்கு இங்க ஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. வேணும் அப்படின்னா ஸ்டிக்ஸ் எடுத்துட்டு போலாம். எடுத்துக்கிட்ட திங்ஸ் அப்படின்னா காலையில சாப்பாடு குக்கு வந்து சமைச்சு கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்க வந்து கேரி பண்ணிக்கிட்டோம். அது போக வாட்டர் பாட்டில் இவ்வளவுதான் நாங்க மேலே எடுத்துட்டு போனோம். எங்க போறீங்க? எங்க ஃபேமிலி தவிர எங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும் மீதி இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா எபோவ் 60 தான். ஆனா எவ்வளவு தூரம் நடக்க சொன்னாலும் நடப்பாங்க போலங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவா தான் இருந்தாங்க. எல்லாருமே வித்தியார்த்தியும் கூட. ஸோ பாருங்க, யாரு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பைரவர் வந்து வழிகாட்டுறதுக்காக கூடயே வராப்ல. ஒரு புனித பையனை நாங்க போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்க ஜீப்ல வந்தோம். பாபாஜியை பாக்குறதுக்காக சந்தோஷமா போய்கிட்டு இருக்கோம். அவருடைய அருள பூரணமா எங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, அவர் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. இல்ல இது உயரத்துலதான் ஏறிட்டு இருக்கு. இங்க ரோடு தெரியுதா? இப்பதான் கொஞ்சம் வெயில் வருது. நம்ம 6:45 நம்மளோட ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நீங்கள் ஹிமாலயாஸ் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. 1 டே ஃபுல்லாக ட்ராவல். நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் எந்த பிளேஸ் பார்க்க முடியுமோ அந்த பிளேஸ் பார்க்க முடியுது. எல்லா இடத்துக்குமே ஒரு 2 to 3 days பிளான் பண்ணிக்கிங்க. நாங்கள் ஒவ்வொரு நாள் பிளான் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் ஆண்டவர் அருளால் பாடி சப்போர்ட் பண்ணுது. டயர்டாக இருந்தாலுமே ஓகே 1 டே நைட்டு அங்கங்கே ஒரு 4 மணி நேரம் தூக்கம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஓடிடுவோம். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மலை பாதையில் நம்ம ட்ரெக் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும். பியூர் ஏர் ப்ரீத் பண்ணிகிட்டே ஜாலியாக போகலாம்.
இது ஒரு வழி பாதையா தான் இருக்கு, ஒரு ஆள் நடந்து போலாம். பேபிஸ், கௌதமி, தனு, சிஆர். மகாவதார் பாபாஜி வந்து நம்ம எல்லாருக்கும் எப்ப தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரஜினிகாந்த் வந்து போன பிறகுதான். அவரை வச்சுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல நீங்க எங்க ட்ரெக் பண்ணாலும் சரி, கொஞ்சம் ஏஜ்டா இருக்கீங்க அப்படின்னா, மூச்சு வாங்கும் அப்படின்னா பச்சை கற்பூரம் கையில வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைட்டா ஸ்மெல் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கடகடன்னு ஏறிடலாம். சேர்ந்து தாங்க வரணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஏஜ் குரூப்ல இருக்காங்கல்ல, அதனால அவங்க ஒருத்தவங்க பாதி பேர் முன்னாடி போயிடுறாங்க, பாதி பேர் ரொம்ப பின்னாடி வராங்க. பெருஞ்சோதி ஆண்டவரே, நல்லா இருக்குங்க, சூப்பரா. நம்ம காட்டுக்குள்ள நடந்து போறது கஷ்டமே தெரியாது நமக்கு. காலையில சாப்பாடு கொண்டு வந்துட்டோம், சாப்பாடு கையில கொடுத்து என்ன சாப்பாடுன்னு தெரியல, போய் ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நடக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏறுற மாதிரிதான் இருக்கு, ஒரு ஸ்லோப்பா தான் இருக்கு. கீழே கம்பு இருக்கும், எடுத்துக்கிட்டு வாங்க, கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். தங்கம் மொத ஆளா போதுங்க, அது பைரவரு, அதுக்கப்புறம் என் பிள்ளைதான் 2வது. ஷார்ட்கட் போல அது. அழகான ஒரு அருவி, எல்லா இடத்துலயும் தண்ணி தான், சத்தம் கேட்டுட்டே இருக்கு காட்டுக்குள்ள. எங்க வந்திருக்கீங்க? பாபாஜி கேவ் மேல ஏறிட்டு இருக்கோம். சரி, முத ஆளா யார் போறா தெரியுமா? பைரவர் போறாரு. பைரவர் கூட யார் போறா தெரியுமா? தனுஸ்ரீ போறாங்க. ஏமா அந்த மலையை அவக்குள்ளதான். இங்க நடக்கிற ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாபா கேவுக்கு நம்ம போனாலே நமக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த பைரவர் நம்ம கூடவே வாராரு. இது நமக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நடந்ததா அவங்களுடைய அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. அதுலயும் நாங்க மேல ஏற வரைக்குமே எங்களுக்கு வெயிட் பண்ணி போச்சுங்க. எங்கேயுமே வந்து அட்வான்ஸா ஓடுறது அந்த மாதிரி இல்லாம எல்லாரையுமே நின்று அழகா கூட்டிட்டு போச்சு. கேவுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் சொல்லும்போது 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலியாக 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு தான் வந்து நெட்டில் போட்டிருக்காங்க. பாபாஜி கேவுக்கு நம்ம டைரெக்டாக போகணும் அப்படின்னா டெல்லியிலேருந்து கத்கோடத்துக்கு ட்ரெயின் வழியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். கத்கோடத்துலேருந்து ராணிகேட்டுக்கு வந்து பஸ் இல்லைன்னா டாக்ஸி மூலமாக ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து துவாரகாத்துலேருந்து குக்கு சைனா, இது மொத்தம் 25 கிலோமீட்டர். இதுவும் நம்ம டாக்ஸியில் ட்ராவல் பண்ணிக்கலாம். குக்கு சைனாலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் பாபாஜி கேவ். வழி, ஆமா, அது காமிக்கிறதாக்கா வழி. மகா அவதார் பாபாஜி பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்க. கூடலூர் மாவட்டத்தில் உள்ள பரங்கிப்பேட்டையில தான் பிறந்திருக்காரு. இவரோட உண்மையான பெயர் வந்து நாகராஜன். பாபாவுடைய சிஷியரான லகிரி மகசாயி தான் இவருக்கு மகா அவதார பாபா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாபாவை வந்து கிருஷ்ணரோட அவதாரம் கூட சொல்றாங்க. பாபாஜி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இமயமலை பக்கம் வந்திருக்காரு, கிரியாவை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதிலேயே வந்து தீவிரமாக இருந்து அமர நிலையை அடைஞ்சிருக்காரு. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா இமயமலையில் வசிக்கிறதாவும் நம்பப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆக்டர் ரஜினிகாந்த் வந்து இங்கே அடிக்கடி பாபா குகைக்கு வருவதாகவும் தியானம் பண்ணுவதாகவும் நம்ம நிறைய மீடியாக்களில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ரீசெண்டாக கூட ரஜினிகாந்த் வந்து இங்கே வந்துட்டு போயிருந்திருக்காங்க. அவர் வர்றதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தாங்க நாங்களும் பாபா குகைக்கு போயிட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி அழகா கற்களாலேயே பார்த்து பாதை போட்டிருக்காங்க. நீங்க நடந்து வர ரொம்ப ஈஸி தான். ஏன்னா உயரம் கூடுறதுனால கொஞ்சம் மூச்சு அழைக்கிறவங்க உட்காந்து போறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வே டு பாபாஜி கேவ். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்திருப்போமா. அதுக்கப்புறம் இங்க ஒரு போர்டு இருக்கு. அங்க போயிட்டாங்க பாதி பேர். பாபா கேவ் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு பெயர் வந்து துனாகிரி மலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாருமே போக முடியுங்க. பாதை அந்த மாதிரி தான் இருக்கு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. அதே சமயத்தில் ஒரு வழி பாதையாக இருக்கு.
கொஞ்சம் கவனமாக போகணும். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பள்ளம்தான். நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா மழையும் இல்லை வெயிலும் இல்லை, நல்ல மேகம்லாம் மூடி நல்ல ஒரு கிளைமேட் இருந்தது. ஆசிரமங்க ஆள் இருக்காங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். வா வா வா, லெஃப்ட் பார். சிவா போடாதமோ. அமைதியா உட்கார், தியானம். என் பொண்ணு பைரவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்ததுனால பெரியவங்க யாரையுமே எதிர்பார்க்காம அது கூடயே வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டா. இவ்வளோ நேரம் கூடயே ஓடி வந்துட்டு இருந்ததுங்க. கரெக்டாக ஆசிரமம் வந்தோடனே பாருங்க இதுதான் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அது திரும்பி நிற்குது. அது நாங்கள் ஆசிரமத்துக்கு ரீச் ஆன டைம் ஒரு 8 to 8:15 இருக்கும். ஒரு 1 hourலேயே வந்து மேலே ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னுமே ஆசிரமம் ஓப்பன் பண்ணலை. ஆசிரமம் க்ளோஸ்டாக இருந்தாலுமே நம்ம வெளியில இருந்து பாபாஜியோட ஃபோட்டோஸ், அவர் சிஸ்டியோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி விசிபிளாக தான் வச்சுருக்காங்க. பாபா கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஆசிரமம் இருக்குது. காலையில் 9 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் கொண்டு போன சாப்பாடெல்லாம் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு வெதர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாபா கேவுக்கு ஏற ஆரம்பித்தோம். கேவ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 9 to 4ன்னு நெட்டில் போட்டுருந்தது. வெளில போய் வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே ப்ரேயர் பண்ணலாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. இதான் வர வழி. இந்த இருக்கு கொகை. பைரவ வந்து இங்க உட்காந்தாச்சு. அவங்க வேலை முடிஞ்சிருச்சாமா, உட்காந்துட்டான் பாத்தீங்களா. பார்க்க முடியாத இந்த யாத்திரா ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான ரீசனே பாபா கேவ் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதனால கேதார்நாத், பத்ரிநாத் எல்லா இடம் போயிட்டு வந்தாலுமே எங்க அம்மாவுக்கு இங்க வந்தோடனே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ரொம்பவே அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க. கேவ் ஓபன் பண்றதுக்கு டைம் இருந்தது. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து குரு பூஜா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரே புண்டரீகாக்ஷம் சபாப்யாப்யந்தரஸ்துஹி ஸ்ருதி ஸ்மிருதி குரானானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் வஸ்திரம் சமர்ப்பயாமி ஸ்ரீ குரு சரண கமலேப்யோ நமஹ தீபம் சமர்ப்பயாமி ஸ்ரீ குரு சரண கமலேப்யோ நமஹ மை ஸ்ரீ குரவே நமக புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி ஸ்ரீ குரு சரண. கரெக்டாக குரு பூஜை செஞ்சு முடிச்ச உடனே கேவ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க. 30க்கெலாம் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேவ் ஓப்பன் பண்ணோடனே எல்லாருமே போய் மெடிடேஷனில் உட்காந்துட்டோங்க. உள்ளே நான் நினச்சேன் ஃபோட்டோ தீபம்னு ஏதாவது ஒன்றாவது வச்சுருப்பாங்கன்னு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குகை பார்த்திங்கன்னா பயங்கர பீஸ்ஃபுல்லாக வேறு மாதிரியான ஒரு அனுபவம் கொடுத்ததுங்க. காட்டுக்குள்ளே ஹிமாலயா மலையில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எந்த விதமான தொந்தரவுகளும் கிடையாது. அந்த வந்த பைரவர் கூட கொஞ்சம் கூட சத்தம் எழுப்பலைங்க. எல்லாருமே வந்து ரீச் ஆன பிறகு அது குகைக்கு வெளியிலேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததுங்க. சமத்தா எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே பண்ணல. நாங்கள் சாப்பிடும்போது கூட வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கல. நாங்கள் வச்சதை சாப்பிட்டாங்க, கூடயே வந்தாங்க. பாபாக்கு வந்தோடனே அழகாக உட்காந்துக்கிட்டாங்க. அண்ணா பேர் அண்ணாமலை, எங்கள் குரூப்பில் ஒரு ஆள். பார்க்க தான் ஏஜ்டாக இருக்காங்க, ரொம்பவே யங் மேன்.
கேதார்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹார்ஸில் போனோம், அவர் நடந்தே தான் போனார். இப்போ கூட பாருங்கள் ஸ்லிப்பர் இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காரு. இந்த அக்கா ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நடக்க கொஞ்சம் சிரமப்பட்டாலுமே ஏறி வந்துட்டாங்க. கேதார்லலாம் குதிரையில் ஏறும்போது நிறைய தடவை கீழே விழுந்து எந்திரிச்சதாகவும் கேள்விப்பட்டேன். ஏன் இந்த மாமா வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவர். அப்படி இருந்துமே இமயமலையில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் குரூப்லேயே ஏஜ் கம்மியான ஆளுங்க அப்படின்னா நான், என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க, அப்புறம் என் பிரதர், மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எபோவ் 60 தான். மணி அடிச்சு பாட்டு பாடிலாம் இங்கே நீங்கள் கும்பிட வேண்டாம், தியானம் பண்ணாலே போதும், பாபா அவங்க கூட இருப்பார். எட்டி பார்த்துட்ருக்காப்புல. போய் கூட்டிகிட்டு வருவோமா இல்லை அவங்களே வந்துடுவாங்களா? இந்த பாருங்க கூப்பிட போயிட்டான் பாருங்க. வந்துருங்க, அவ்வளோதான், 2 ஸ்டெப்பு. பாப்பாட்ட போய் உட்காந்துருங்க. குகைக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வித எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம முடிஞ்சால் தியானம் பண்ணலாம், இல்லாத பட்சத்தில் ஓம் பாபாஜி நமகங்கிற மந்திரத்தை வந்து ரொம்ப அமைதியாக ஜபிக்கலாம். நாங்கள் போன ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா ஈஷா மக்களும் வந்துட்டாங்க. இவங்க வந்து 2 பஸ் நிறையா வந்திருந்தாங்க, ஒரு 45 பேர்கிட்ட. ஆனால் மேலே ஏறி வந்தது ஒரு 20 பேர்கிட்ட தான் ஏறி வந்திருப்பாங்க, மீதி யாரும் வரல. இவங்க குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே 2 குட்டீஸ் வச்சுருக்கிற பேரண்ட்டும் வந்திருந்தாங்க. குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 12 பேர் உட்காரலாம், அவ்வளோதாங்க ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நாங்களாம் மெடிடேஷன் பண்ண பிறகு ஈஷா மக்களும் போய் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நிற்கிறாங்க இல்லையா ஒரு லேடி, இவங்க வந்து மேலே பாண்டவர் கோழி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லேடியை ஃபாலோ பண்ணி நாங்களும் பாண்டவர் கோழிக்கு மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். ஆக்சுவலி இந்த பாபாவை கேவ் இருக்கு பாருங்க, இதுலேருந்து லெஃப்ட் சைடில் அப்படியே மேலே ஏறிடுங்க. கொஞ்சம் செங்குத்தாக தான் போகும் இந்த பாதை, யாரால ஏற முடியுமோ அவங்க மட்டும் ஏறினா போதும். பாபா கேவ் வரைக்கும் தாங்க பாதைகள் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாண்டவர் கோழி போகணும் அப்படின்னா ரூட்டே கிடையாது, ஃபுல்லாக மலை மேலே செங்குத்தாக தான் ஏறும். அப்பா சறுக்குது பார்த்து வாங்க. பாண்டவர் கோழிலேருந்து 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருங்கிறாங்க, செங்குத்தா போகுது. டிரைவர் வந்து 3 hours ஆகும் போகாதீங்கன்னாரு. ஆனால் எங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி உங்களுக்கு வழி கட்டுறாங்க இங்கே உள்ளவங்க, அதனால தைரியமாக மேலே ஏறிட்டு இருக்கோம். பார்ப்போம், முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா ரிட்டர்ன் ஆயிடலாம். மேலே எவ்வளோ உயரமாக போயிட்டுருக்கு பாருங்க. என் பசங்கள்லாம் எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க, நான் தான் லாஸ்ட்டு சொல்ல போனால். அவங்களுக்கு அடிக்கடி மலை ஏறி இப்போ கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு. அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வா போகலாம் போகலான்னு எங்களை கூட்டிகிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு மேலே ஏறியாச்சு. ஆனால் ரொம்ப செங்குத்தா போகுதுங்க. அறுப்பறிஞ்சது ஆண்டவே, என் பிள்ளைய ஆர்வமாக ஏறிட்டு இருக்காளோ. பயங்கர ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம். பாதைலாம் கிடையாது, பாறை மேலே கால் வச்சு தான் போகணும். அவங்க போகிற தைரியத்தில் போயிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. கீழே ரிட்டர்ன் வேற இறங்கணும். ஆக்சுவலி என்னன்னா அந்த லேடி சொல்லும் போதே எங்களுக்கு புரிஞ்சது என்னன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் டிரைவர் வந்து சொன்னாரு அங்கெல்லாம் போகாதீங்க, 3 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது அப்படின்னாரு. ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறணும். பாண்டவர் கோழிக்கு நம்ம பாபா கேவ்லேருந்து ஏறதை விட அதுக்கு வேற ரூட் இருக்குங்க. அங்கே போனால் நேராக பாண்டவர் கோழி போயிட்டு அதுக்கப்புறமா பாபா கேவுக்கு கீழே இறங்கி வந்துடலாம். 15 பேர்ல ஒரு 5-6 பேர் தான் வந்துட்டு இருக்கோம். மேல போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கணுமா, 3.5 மணி நேரம் ஆகுமா. நாங்க பாதி தூரத்துல வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறோம், எங்களுக்கு டைம் இல்ல. பாண்டவர் கோழியையும் இந்த ட்ரிப்பில் பார்த்துடலான்னு ரொம்ப ஆசையோட வந்தவங்க. பாண்டவர் கோழி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கற்கள்லையும் மரங்கள்லையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரூட்டு. அதை பார்த்து நம்ம அழகாக போயிடலாம். நீங்கள் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். எங்களுக்கு டைம் இல்லாத ஒரே காரணத்தினால நாங்கள் வேறு வழி இல்லாமல் ரிட்டர்ன் ஆகிட்டோம். பாபா கேவ் வரைக்கும் மட்டும் இல்லைங்க, நாங்கள் பாண்டவர் கோழி ஏறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பைரவரும் எங்கள் கூடயே மேலே வந்தாங்கங்க. பாதி தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் ஆகிறத பார்த்துட்டு அவருமே ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. எஸ் பாபா கேவ் பார்த்துட்டு ரிட்டர்ன் இறங்கிட்டு இருக்கோம். பாபா கேவ்லேருந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆசிரமும் ஓப்பனில் இருந்தது, அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா பாபாஜியோட புக்ஸு, அவரோட ஃபோட்டோஸ், அவரோட சிஷியரோட ஃபோட்டோஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. பாபாஜியோட சிஷியரான லஹிரி மகாசாயி வந்து 1861 பாபாஜியை மீட் பண்ணியிருக்காரு.
பாபாஜி பார்த்தீங்கன்னா லஹிரி மகாசாயிக்கு கிரியா யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் லஹிரி மகாசாயி தான் இந்த கிரியா யோகத்தை உலகத்துக்கெல்லாம் பரப்பியிருக்காரு. லஹிரி மகாசாயிட்டிருந்து ஸ்ரீ யுத்தேஸ்வர் கிரி அப்படிங்கிறவர் அவரோட சீடராக இருந்து யோகா வந்து கற்றுக்கிறாரு. அவருக்கு கீழே யோகா கற்றுக்கிட்டவர் தான் பரமஹம்ச யோகானந்தா. இந்த பரமஹம்ச யோகானந்தா தான் பாபாஜியோட ஆன்மீக வாழ்க்கையே ஆட்டோகிராஃபி ஆஃப் எ யோகி அப்படிங்கிற புக்கில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆசிரமத்திலையும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி பெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஆசிரமத்தை OSSன்னு சொல்லுவாங்க, அதாவது யோகதா சத்சங்க சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. பாபாஜிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் இருந்திருக்காங்க. இங்கே மட்டும் இந்த அமைப்பு இல்லைங்க, உலகம் முழுவதும் நிறைய இடத்துல வந்து இதோட கிளைகள் இருக்குது. USA, கனடா, யூரோப், ஸ்ரீலங்கான்னு நிறைய இடங்கள்ல வந்து இதோட அமைப்பு வந்து இன்னமும் வச்சுருக்காங்க. சென்னை. ஜெய் குருதேவ். இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஏஜ்டான பர்சனாக இருக்கேன், உங்களால் மேலே ஏற முடியல அப்படின்னா இந்த மாதிரி பால்கி வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அங்கே வந்து இந்த பல்லக்கை வந்து பால்கின்னு தான் சொல்லுவாங்க. சிங்கிள் பர்சன் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரியான பால்கி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வர்றவங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் தாங்க வராங்க. அவங்களுக்கு தான் பாபாஜிவே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பாண்டவர் குகைக்கு எங்கள் கூட பைரவர் வந்ததா சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காப்புல. டோட்டலாகவே பாபா கேவுக்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு 1.25 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. ரிலாக்ஸாக ஏறினாலே 1.5 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ரூட்டுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்லோப்பாக தான் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ யாருனாலும் வந்து போக முடியும். எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுடைய மிகப்பெரிய ஆசை அப்படிங்கிறது இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதா. அதனால தான் கேதார்நாத் பத்ரிநாத் யாத்திரையோடு சேர்ந்து நாங்கள் இதை பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி போகிற வழியெல்லாம் அங்கங்கே தண்ணி ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. இதோட சவுண்டை கேட்குறதுக்கு காட்டுக்குள்ளே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ரிட்டன் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா டவுன்ஸில் 2-3 வழி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அங்கே ஆளுங்க உட்காந்துருந்தாங்க, கேட்டுட்டு தான் இறங்கணும். ஸோ நீங்கள் வழி மாறி போயிட வேண்டாம், பார்த்து கவனமாக போங்க. பாபா குகைக்கு போயிட்டு வந்தவங்கள அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கேளுங்க. பாபா பத்தி சொல்லுங்க. பாபா வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா எங்களுக்கு யோகமான நாள். யோகமான நாள்னு சொன்னா விடிய காலம் நாங்க 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு இத்தனை பேரையும் நாங்க ரெடி பண்ணணும். 10-16 பேர், மறுபடியும் 45 பேர் வேற வந்தாங்க. குகிச்சினான் ஒரு இடத்துல இருந்து கிளம்புனா கரெக்டா 2 hour மகாவெட்டன் பாபுஜின்ட்டு பாபாவை வந்து சொல்றாங்க. தியானம் புகைய பாக்கணும்னு ரொம்ப ஆசை. அது வந்து எப்படின்னா முன்னாடி அவ்வளவு பிரபலமா இருக்கல. ஒரு தடவை ரஜினிகாந்த் கூட அங்க எல்லாம் போய் வந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த பாபாவை நினைச்சா ரொம்ப நமக்கு பொறுமையும் ஒரு சாந்தமும் கிடைக்குது, மனசுல ரொம்ப அமைதி கிடைக்குதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னதுக்காக இல்ல, நாங்களும் இதை அனுபவிச்சுட்டோம். அது படி ஏறணும், கொஞ்சம் கஷ்டமான பாதை. ஆனா கல்லு கரடு முரடான பாதை. ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, இறங்கும் போது கொஞ்சம் லேசா இருந்துச்சு. நல்ல அவருடைய குகைக்கு போயிட்டோம். ஒரு நல்ல வைப்ரேஷன், நம்மள மறந்துடுறோம். நம்ம அந்த வைப்ரேஷன் அவர் பேசல, அவருடைய இதுல உணரப்பட்டேன் நான். இன்னைக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. எனக்கு ரொம்ப நல்ல அனுபவம் ஆச்சு. அவருடைய ஆசிரமம் பக்கத்திலேயே இருக்குது. அங்க எல்லா சிவானந்த குருக்கள் எல்லாருமே, மட சுவாமிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு அந்த ஆசிரமத்திலையும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண, அவருடைய கண் திறந்து தியானம் பண்ணேன். எல்லாரும் இது பார்க்க வேண்டிய இடம். பயமாதான் இருக்கும், ஆனா பாபா இருக்கிறாரு, தைரியமா போய் பார்த்துட்டோம்.